அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் கிரிப்டோ மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி வந்து மெட்டாஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து என்எஃப்டியை பை பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, எப்படி கம்மியாக பை பண்ணி அதிகமான ரேட்டில் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்றது மெத்தட் எல்லாமே சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அதே மாதிரி யாருக்காவது டாய் வேணும், யூஎஸ்டிடி வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டான ரேட்டில் வந்து வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ அது வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு எப்படி உள்ளே போகணும் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போகணும். இல்லை டேரெக்டாகவே இந்த 3 க்ளோட் கிளிக் பண்ணி நம்ம என்எஃப்டி மார்க்கெட் ப்ளேஸ் தான் போகிறோம் அப்படின்றனால என்எஃப்டி மார்க்கெட் ப்ளேஸே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து நான் பை பண்ணுறது எப்படின்றது பண்ணுறேன். நம்ம வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்றது கிளிக் பண்ணோம். இப்போ நீங்கள் டாயை வச்சு பை பண்ண போகிறீங்களா? இப்போ வந்து டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஜஸ்ட் என்எஃப்டி தான் ஓப்பன் ஆகும். இதை டிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்எஃப்டி. டாய் வச்சு பை பண்ண போகிறீங்களா, மேட்டிக் வச்சு பண்ண போகிறீங்களா, இல்லைனா எம்எஃப்எஸ் வச்சு பண்ண போகிறீங்களான்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டாய் வச்சு வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுறேன். அதை செக் பண்ணிட்டு இதை இன்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா டாயில் மினிமம் என்னென்ன ரேட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து 11.89 போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாய் நீங்கள் வாங்கி வச்சுட்டு திருப்பி அகைன் ஒரு 12, 13 மேலே போகும்போது அந்த ரேட்டுக்கு சேல்ஸும் பண்ணலாம். இல்லை லாங் ரன்னில் ஹோல்டு பண்ணி இன்னும் நல்ல ரேட்டு போகும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விற்கலாம். இல்லை இந்த டாயை வந்து வாங்கிட்டு அதை வந்து எம்எஃப்எஸ்ஸாகவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணி எம்எஃப்எஸ்ஸாகவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வர வச்சுக்க முடியும். ஏன்னா டேரெக்டாக இப்போது எம்எஃப்எஸ் மினிமம் 20 எம்எஃப்எஸ் தான் வாங்குற மாதிரி இருக்குது. கம்மியான காயின் தான் என்கிட்ட டாய் இருக்குது, அதை வச்சு எம்எஃப்எஸ் வாங்க முடியும்னா நீங்கள் என்எஃப்டி இந்த மாதிரி பை பண்ணிவிட்டு எம்எஃப்எஸில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் போட்டு கூட ஒரு 5 ஃபோர்ஸ் காயின், 10 ஃபோர்ஸ் காயின் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓனர் யார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் நேம், யார் சேல்ஸ் போட்டிருக்காங்க, இதோட அசெட் நேம், அதாவது ஒவ்வொரு என்எஃப்டிக்கும் ஒரு நேம் இருக்கும். ஸோ இப்போ 11.89 இருக்குது. இதை கிளிக் பண்ணி பைனை கொடுக்கணும். ஒரே டைமில் 2-3 பேர் இதே என்எஃப்டி ட்ரை பண்ணுறாங்க. நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு வந்துடும். அப்படி இல்லைனா எரர் மாதிரி காமிச்சிட்டு பேக் வந்துடும். அப்புறம் அடுத்த என்எஃப்டி தான் நம்ம ட்ரை பண்ணோம். ஒவ்வொரு வாட்டி வாங்கும்போது 2 வாட்டி கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கண்டினியூ, அதுக்கப்புறம் பைனோ கொடுக்கணும். பர்மிஷன் 1, பர்ச்சேஸ் கன்ஃபர்மேஷன் 2ன்னு கொடுக்கணும். அதே மாதிரி சேல்ஸுக்கும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இப்போ வந்து பர்மிஷன் டு பர்ச்சேஸ்ன்றது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். இந்த ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க. பொறுமையாக பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் டிப் எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். எனி என்எஃப்டி நம்மளுடைய மெட்டாஃபோர்ஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ப்ரொசீஜர் தான். ஸோ பை ஆனது, சேல்ஸ் ஆனதுலாம் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம காட்டும். நம்ம ரேட் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கா, கம்மியாக இருக்கா அப்படின்றது. நம்ம வாலெட்டில் ஏதாவது ஃபண்டு வந்திருந்ததுன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது பாப்அப் மாதிரி வரும். ஸோ ஒரு வேளை நீங்கள் இப்போ ஒரு சேல்ஸ் போட்டிருக்கீங்க, அடுத்து ஒரு என்எஃப்டி பை பண்ணுறீங்க, சேல்ஸ் பண்ணும்போது அந்த என்எஃப்டி ஒன் கேஸ் பையாக இருந்தது இல்லை சேல்ஸாக இருந்தது அப்படின்னா அது வந்து மைனஸு ப்ளஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பர்மிஷன் முடிஞ்சிருச்சு. 2வது பர்மிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன். கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து பையின்னு காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ லிஸ்ட்டு ஃபார் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்எஃப்டியை வாங்கி எம்எஃப்எஸ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, அது லிஸ்ட் ஃபார் சேல்ஸ்னு வந்துடுச்சு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி -11.899 போட்டு பார்த்திங்களா. இப்போ நான் அது வாங்கினதுனால என்னுடைய வாலெட்டில் உள்ள டாய் வந்து மைனஸ் ஆகிடுச்சு. அதுதான் காட்டுது. இமீடியட்டாக நான் சேல்ஸ் பண்ணணுமா இல்லை கொஞ்சம் நல்ல ரேட்டு போகும்போது சேல்ஸ் பண்ணணுமா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் வந்து இமீடியட்டாக சேல்ஸ் பண்ண போகிறேன். இப்போ எம்எஃப்எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டாயை வந்து எடுத்து விட்டுட்டேன்னா எம்எஃப்எஸில் என்ன ரேட்டுக்கு வந்து இப்போது செல்லிங் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா $13 உண்டான 4.69 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஃப்எஸ் சேல்ஸ் போட்டிருக்காங்க. நான் இதை விட கம்மியாக போட்டால் மட்டும்தான் என்னோடது வாங்குவாங்க. ஏன்னா குளோபலில், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடியது. இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து வேர்ல்டில் யார் பார்த்தாலும் இதே தான் இருக்கும். ஸோ இமீடியட்டாக நான் சேல்ஸ் பண்ணேன்னா 4.68 வந்து பார்த்திங்கன்னா போட போகிறேன். ஸோ நம்ம எப்படி போய் பார்க்குறதுனா மெனு இது பாருங்கள், மேலே 3 கோட் இருக்கு பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அசெட்னு சொல்லியிருக்கு பார்த்திங்களா. இதில் போயிட்டு டவுன் பண்ணோன்னா நான் இப்போ இது வாங்கினது பார்த்திங்களா அந்த என்எஃப்டி, அதாவது இதில் ஒரு மார்க் இருக்கும். அதாவது ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்திங்களா. இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறதுல நம்மளுடைய என்எஃப்டி, அதுதான் ஆரஞ்சு கலர் நம்மளோடது. இந்த ப்ளூ கலரில் டேக் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி சேல்ஸுக்கு போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 4.78 போட்டிருக்கேன், 2.20 போட்டிருக்கேன். ஏன்னா இதில் கொஞ்சம் எனர்ஜி இருக்கிறது. ஆக்டிவேட்டரு, சூப்பர்வைசர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேக் போட்டிருக்கு. இதெல்லாம் சேல்ஸ் போட்டிருக்கேன். அது எப்போ சேல்ஸ் ஆகுதோ எனக்கு எம்எஃப்எஸ்ஸாக தான் சேல்ஸ் போட்டிருக்கேன். எம்எஃப்எஸ்ஸாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகே, சேல்ஸ் ஆகலைன்னா அப்படியே தான் இருக்கும். சரியா?
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 3மே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது வந்து சேல்ஸ் போடாமல் இருக்குது. இப்போ நான் அது ஒன்று பை பண்ணது இது. சரியா, இப்போ நான் பை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரீவியஸாக பண்ணது தான். இப்போ பை பண்ணதே நான் வந்து காட்டுறேன். ஓகே, 11.89 நம்ம பை பண்ணோமா. இப்போ லிஸ்ட்டு ஃபார் சேல். இப்போ வந்து செலக்ட் கரன்சி. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எதுவாக சேல்ஸ் பண்ண போகிறீங்க? மேட்டிக்கா சேல்ஸ் பண்ண போகிறீங்களா, டாயா சேல்ஸ் பண்ண போகிறீங்களா, டபிள்யூஇடிஹெச்சா சேல்ஸ் பண்ண போகிறீங்க? டபிள்யூஇடிஹெச்ன்றது இடிஹெச் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேயா, எம்எஃப்எஸ்ஸா நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்எஃப்எஸ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் போட போகிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யார் கம்மியாக சேல்ஸ் போட்டிருக்காங்க? 4.69 போட்டிருக்காங்க. சரியா, நான் வந்து 4.67 போடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் இதே ரேட்டுக்கே போடுறீங்களே அப்படின்னு இதில் லாபம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அது எப்படின்னு சொல்கிறேன். என்னென்னா 11.89 வாங்கியிருக்கேன். ஆல்மோஸ்ட் $12 வாங்கியிருக்கேன். ஆனால் நான் விற்கிறது $13 வந்து பார்த்திங்கன்னா நான் சேல்ஸ் போடுறேன் எம்எஃப்எஸ்ஸாக. $1 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாபம். சரியா, ஸோ அதுதான். அது நமக்கு ஃபோர்ஸ் காயினும் கொஞ்சம் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா, அதுக்காக தான். ஸோ இப்போது கண்டினியூ கொடுக்குறேன். நான் சொன்னல 2 வாட்டி கன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னு. ஸோ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வாட்டி கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பொறுமை வேணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதை நம்ம பண்ணும்போது பொறுமை வேணும். அப்புறம் லிஸ்ட் ஃபார் சேல்ன்றது கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்குறோம். அதே மாதிரி மேட்டிக் ஃபீஸும் கம்மியாக தான் போகும். 0.01 2 3 நிறையா ரொம்ப பீக்காக சில நேரத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக கட்டும். அந்த மாதிரி டைமில் பண்ணக்கூடாது. கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்ரு. இல்லைனா அது ஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா போச்சுன்னா நமக்கு லாபம் வராது. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது லிஸ்ட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிலே காட்டும். ஸோ இது மாதிரி தான் டீம் பண்ணணும். இப்போ வந்து 0.15ன்றது மைனஸில் காட்டுதுன்னா அது ப்ராசஸ் ஃபீஸ் ஃபஸ்ட்டு பண்ண பாருங்கள், பர்மிஷன் டு சேல் சொல்லிட்டு அந்த ஃபீஸோட அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் காட்டுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி புரியலனா திருப்பி அகைன் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். யார் யாரெல்லாம் மெட்டாஃபோர்ஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க. எப்படி பை பண்ணுறது, எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். அதை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கோங்க. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆகிடும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகே, இப்போ வந்து கேன்சல் தி சேல்னு காட்டுது. அப்போனா லிஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதாவது சேல்ஸுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ. நான் இன்னும் அதிகமாக போடணும், இல்லை இன்னும் கம்மியாக போடணும் அப்படின்னா நம்ம கேன்சல்ன்றது கொடுத்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கேன்சல் ஆகிடும். ரேட் அதிகமாகவோ கம்மியாகவும் நம்ம திருப்பியும் போட்டுக்க முடியும். இதிலிருந்தும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 3 கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அசெட் இருக்குது பார்த்திங்களா, இதில் போயிட்டு இதில் உள்ளதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது வேணாலும் இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள் 4.67 போயிருக்கோம். இது சேல்ஸ் ஆனதும் 4.67 வந்து பார்த்திங்கன்னா 1% ஃபீஸ் போகும் எப்பயுமே பை பண்ணும்போதோ சேல்ஸ் பண்ணும்போதோ. ஸோ அது போக பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். நான் இன்னொரு NFT வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் போடுற பாருங்கள். இப்போ இந்த NFT வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் கரன்சி கொடுக்குறேன். என்ன போடுறேன்? 4.67. ஓகே, நான் 66னே போடுறேன். எனக்கு கொஞ்சம் சேல்ஸ் ஆனால் போதும். ஏன்னா வந்து லாஸ் கிடையாது, லாபத்தில் தான் நான் சேல்ஸ் போடுறேன். இல்லை நீங்கள் இதை வெயிட் பண்ணி நல்லா ஹோல்டு பண்ணிங்கன்னா ரேட்டு சில நேரத்தில் ஒரு $5 5 ஃபோர்ஸ் காயின் கூட விற்கும். இல்லை நம்ம $11.89 வாங்கின பாருங்கள், சில நேரத்தில் $15 கூட சேல்ஸ் ஆகிட்ருக்கோம். அப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 டாய் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டு. ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பை அண்ட் செல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது ப்ரீவியஸாக உள்ளது சேல்ஸ் ஆகிருக்கா இல்லையான்னு பார்ப்போம். சேல்ஸ் ஆச்சுன்னா இதில் இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நமக்கு இன்டிமேஷன் வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வந்து அதை விட நான் போட்டதை விட இன்னும் நிறைய பேர் கம்மியாக போட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ நம்ம கேன்சல் பண்ணி இன்னும் கம்மியான ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் போடலாம். இல்லை நம்ம அது சேல்ஸ் ஆகிற வரலும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்எஃப்டியை பற்றின, அதாவது நம்ம மெட்டாஃபோர்ஸில் NFT வாங்குறது விற்கிறதுன்ற பற்றின முழு டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுத்துருப்பேன். அது தவிர்த்து ஆக்டிவேட்டர் ஏதாவதுலாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 100% இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வாங்கணும். நிறையா பேருக்கு 8%, 4% இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும். ஓகேயா, ஸோ அது எப்படின்னும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சேல்ஸுக்கு கொடுத்துட்டேன். ஸோ நம்ம சேல்ஸ் கொடுத்தது நம்ம போய் எங்கே நம்ம மார்க்கெட்டில் எப்படி போய் பார்க்கணுன்றது சொல்கிறேன். எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணோன்னா கெட் ஸ்டார்டட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து என்னவா போட்டுக்கோம், இங்கே கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த 3 கோடு மாதிரி இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம எம்எஃப்எஸ்ஸாக தான் சேல்ஸ் பண்ணோம். ஜஸ்ட் NFT அதை 2த்தையும் செலக்ட் பண்ணிட்டு
நம்மளோடதெல்லாம் காட்டும். இப்போ வந்து இந்த 2.2ன்றது கம்மியாக இருக்குது, அது எரர். சரியா, அது பை பண்ண முடியாது, அதனால தான் அப்படி இருக்குது. அது டெக்னிக்கல் ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடது தான் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு இருக்குது 4.66, அதுக்கப்புறம் 4.67. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடது தான். ஸோ ஆரஞ்சு கலர் டிக் இருக்கிறது அது தெரியறதுக்காக அது வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக. லிஸ்ட் பண்ணாததெல்லாம் இந்த இடத்துல காட்டாது இப்போதைக்கு. ஓகே, நம்ம அதான் ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனாலே நம்மளுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரஞ்சு கலர் அந்த ப்ளூ கலர் டேக் நம்ம சேல்ஸ் போட்டிருக்கிறது. சரி, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு முடியறதுக்கு முன்னாடி அதை நான் பார்க்க. இப்போ வந்து ஆக்டிவேட்டரு, சூப்பர்வைசரு இதெல்லாம் சும்மா பார்ப்போம். ஒரு ஆக்டிவேட்டர் பார்ப்போம். இந்த 3 புள்ளி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆக்டிவேட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்எஃப்டி அதை எடுத்து விட்டுறணும். வெறும் ஆக்டிவேட்டர் மட்டும் வச்சுட்டு இப்போ ஆக்டிவேட்டர் மட்டும் காட்டும். எல்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்க, 1260 ஃபோர்ஸ் காயின் போட்டிருக்காங்க. ஏன்னா அதோட வேல்யூ வந்து $3500 சமம். நம்ம ஆக்டிவேட்டர் வாங்கணும் ஃபோர்ஸ் காயின் வச்சு மேக்ஸிமம் என்னோடய ரெக்கமெண்டேஷன் வேண்டாம். அது எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக நான் அது காட்டுறேன். அதே மாதிரி சேல்ஸ் எப்படி போடணுன்றதும் நான் சொல்கிறேன். இது ரெப்புடேஷன் 6% இருக்கிறதுக்கு நமக்கு வந்து பெருசாக வராது. 100% இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்கணும். வாங்குறவங்களா இருந்ததுன்னா மேக்ஸிமம் வாங்க வேணாம். ஃபோர்ஸ் காயின் தான் நமக்கு முக்கியம். இல்லை டாயை வச்சு வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இது 0ல் தான் இருக்குது. ஸோ அது பண்ணக்கூடாது. 100% இருந்தால் மட்டும்தான் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராயல்ட்டி இன்கம் வரும். அதேமாதிரி நிறைய பேர் ஜஸ்ட் என்எஃப்டிக்கும் ராயல்ட்டி இன்கம் வருமானு கேட்குறீங்கன்னா, ஜஸ்ட் என்எஃப்டியை வச்சு ராயல்ட்டி இன்கம்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வராது. ஆனால் 3 ஜஸ்ட் என்எஃப்டி 3500 எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஆக்டிவேட்டராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க முடியும். பாருங்கள், 100% இல்லை, எல்லாத்துலேயுமே 0. நம்ம வாங்கும்போது இது 20% இருக்குது. 20% கூட வேண்டாம், நம்ம மேக்ஸிமம் 100% இருக்கவங்க மேபி வந்து அதிகமான ரேட் போட்டிருப்பாங்க. அதை நான் செக் பண்ணி பார்க்குறேன். அதிகமான ரேட்டில் போய் பார்த்தோன்னா, உதாரணத்துக்கு 31 போனால் 7999க்கு சேல்ஸு $22,000 வந்து போட்டிருக்காங்க. ஆனால் 100% இருக்குது. ஆனால் இது நம்ம வாங்குறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து கிடையாது. ஏன்னா $22,219 கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 லட்ச ரூபா ஆகுது. 20 லட்ச ரூபா கொடுத்து இது வாங்குறது ஒர்த்தானா ஒர்த்து கிடையாது. அதனால் வாங்காதீங்க. இது ஒரு பேராசைக்கு யாரோ ஒருத்தர் போட்டிருக்காரு. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சேல்ஸ் ஆகாது. நம்ம கம்மியாக இது பாருங்கள், இதுலேயே பாருங்கள் 2288 வந்து பார்த்திங்கன்னா எம்எஃப்எஸ் 100% போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வாங்கலாம். ஆனால் இதுவுமே 6 லட்ச ரூபா ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காரு. நமக்கு லக் இருந்தது அப்படின்னா கம்மியிலே வந்து பார்த்திங்கன்னா யாராவது போட்டிருப்பாங்க 1260 இல்லை ஒரு 1500 போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா வாங்கி வைக்கலாம். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் ஃபோர்ஸ் காயின் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியம் அப்படின்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணக்கூடாது. அதேமாதிரி வந்து சேல்ஸ் போகிறது சொன்னேன். என்கிட்டே ஒரு 4%, 7% இருக்கிறது இருக்கும். நம்ம இந்த ஆல் அசெட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த 3 கூட கிளிக் பண்ணி என்னோடய ஆக்டிவேட்டர் இருக்குது பாருங்கள். நானும் சேல்ஸ் போட்டிருக்கேன், 1260 போட்டிருக்கேன். ஆனால் 3% தான் வந்து இருக்குது. ஏன்னா இது நம்ம ஓப்பன் சீல வாங்கும்போது அது கால்குலேஷன் பண்ணி அப்படி தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி என்எஃப்டியும் சில இதுவும் நம்ம டீமில் ஒரு 10 பேர்கிட்ட சேல்ஸ் வந்து ஆயிருக்கு. சேல்ஸ் ஆச்சுன்னா நமக்கு லக்கு. ஓகேயா, ஸோ அந்த மாதிரி நம்ம சேல்ஸ் போட்டு வைக்கணும். அதே இல்லாமல் இந்த ரெப்புடேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது, சில ஒர்க் பண்ணுறது மூலிமா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அது இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட என்எஃப்டியை சேல்ஸ் பண்ணவும் முடியும். சரி, நம்ம இப்போ என்எஃப்டி சேல்ஸ் ஆகிருக்கா அப்படின்றத பார்ப்போம். இன்னும் ஆகும். ஓகேயா, ஸோ இப்படி தான் நம்ம என்எஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது. ஸோ யாரெல்லாம் மெட்டாஃபோர்ஸில் இருக்கிறாங்களோ எப்படி பை பண்ணணும், எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் இதில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். கம்மியான ரேட்டுக்கு என்எஃப்டி டாயில் வாங்கிட்டு உதாரணத்துக்கு ஒரு $11 வாங்கிட்டு $15 உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். இன்கேஸ் அதை விட ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னா $7, $6 போயிடுச்சுன்னா அர்ஜென்ட் பட்டு கம்மியான டாலரில் சேல்ஸ் பண்ணிடாதீங்க. அப்போது ஒரு 2-3 என்எஃப்டி வாங்கிட்டு ஆவரேஜ் பண்ணிவிட்டு திருப்பி ரேட் ஏறும்போது சேல்ஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டீம்.